ஜோதிட ஆர்வ நண்பா வணக்கம். காரைக்குடியிலிருந்து ஜோதிடர் ராம்ஜி பேசுகிறேன். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி சுபத்தன்மை பெற்று நல்ல பலமும் பெற்று லக்கணத்திற்கு 12ஆம் இடத்திலோ அல்லது 12க்கு உரியவனோடோ தொடர்பில் இருக்கும்போது அவன் தன் தாய் மண்ணை விட்டு அந்நிய தேசம் அந்நிய மாநிலம் செல்லும் பாக்கியம் ஏற்படும். வெளிநாடு வெளிமாநிலம் சென்று பெரிய அளவு செல்வம் ஈட்டுவான். லக்னாதிபதி பலமும் சுபத்தன்மையும் ஒருங்கே பெற்று 12ஆம் இடம் 12க்குரியவன் தொடர்பில் இருக்கும்போது தன்னுடைய முயற்சியால் வெளிநாடு சென்று வெளிமாநிலம் சென்று பெரிய அளவு செல்வம் ஈட்டுவான். அதே லக்னாதிபதி பாவத்தன்மை அடைந்து, அதாவது சனி ராகு கேது போன்ற இருள் சந்திரன் இவங்க தொடர்பில் இருந்து, அடுத்து சூரியன் செவ்வாய் போன்ற நெருப்பு கிரக தொடர்பில் இருந்து பாவத்தன்மை பெற்று லக்னாதிபதி பலமும் குறைந்திருந்து பாவத்தன்மை பெற்று இந்த 12ஆம் இடம் இவற்றோடு தொடர்பில் இருக்கும்போது அப்போதும் வெளிநாடு செல்வான். ஆனால் அந்த செல்வது பிரயோஜனம் இல்லாமல் வெளிநாடு போய்ட்டு வருவான். பெரிய கையில் காசு சேராது. சுபத்தன்மையோடு 12ல் இருந்து தொடர்பு கொண்டு அந்நிய தேசம் சென்று பெரும் பொருள் ஈட்டுவான். பாவத்தன்மையோடு லக்னாதிபதி பாவத்தன்மையோடு இருந்து 12ல் தொடர்பு கொள்ள அப்போதும் அந்நிய தேசம் சென்று பெரிய அளவு பொருள் ஈட்டாமல் வெறுங்கையை வீசிக்கிட்டு வருவான். அதே போல் லக்னாதிபதி 12ல் இருந்தால் அவனுடைய முயற்சியில் வெளிநாடு ஏற்பாடு செய்வான். 12ஆம் அதிபதி சுபத்தன்மையோடு லக்னத்தில் இருந்தால் பிறரின் முயற்சியால் அவன் வெளிநாடு சென்று பெரும் செல்வம் திரட்டுவான். பிறருடைய முயற்சியில் காசு சம்பாரிச்சிடுவான். 12ஆம் அதிபதி சுபத்தன்மை பெற்று லக்னத்தில் இருந்தால், அதே 12ஆம் அதிபதி பாவத்தன்மை பெற்ற லக்னத்தில் இருந்தால் பிறருடைய முயற்சியால் வெளிநாடு சென்று தோற்று போவான். அதாவது லக்னாதிபதி 12ல் இருந்தால் தன் முயற்சியில் வெளிநாடு, 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் பிறர் முயற்சியில் வெளிநாடு. வெற்றி தோல்விங்கிறது சுபத்தன்மை பாவத்தன்மை பொறுத்து. ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டின் செயலை நடத்துறதுக்கான காரணம் அந்த நின்ற கிரகத்தின் ஆதிபத்தியம். அவ்வளோதான் ஜோதிடம். அதே போல் லக்னாதிபதி 12ல் சுபத்தன்மையோடு இருந்தால் அவன் செய்யும் செலவுகள் சுப விரயமாக இருக்கும். வீடு வாசல் வண்டி வாகனம் நகை நட்டுன்னு வாங்கி வச்சு செலவு பண்ணி அது இருக்க பெருகிட்டு தான் போகும். லக்னாதிபதி பாவத்தன்மையோடு 12 இருந்தால் அவன் செய்யும் செலவுகள் நஷ்ட விரயமாக வேஸ்டாக போயிடும், பயன்படுத்தாமல் நஷ்ட விரயமாயிடும். லக்னாதிபதி 12ல் பாவத்தன்மையோடு இருந்தால் ஜாதகனின் செய்கையால் அது நஷ்ட விரயமாகும். 12ஆம் அதிபதி பாவத்தன்மையோடு லக்னத்தில் இருந்தால் இயற்கையாகவே அவன் ஒழுங்காக இருந்தாலும் நஷ்ட விரயம் வந்துடும். இல்லை 12ஆம் அதிபதி சுபத்தன்மையோடு 12ல் இருந்தால் அப்போதும் அவனுடைய செலவுகள் சுப விரயமாக தான் இருக்கும். அது அவன் செய்ய மாட்டான், அதுவாக செலவுகள் அமைஞ்சு வரும். 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் ஒரு பொருளை வாங்குற மாதிரி அமையும். அவன் வாங்க முயற்சி பண்ணலான்னு பிற வழியில் அமைஞ்சிரும், ஆனால் ஜெயிக்கும். லக்னாதிபதி 12ல் இருந்தால் சுபத்தன்மையோடு இருந்தால் சுப விரயம்.